இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு தியேட்டர் மற்றும் மல்டிப்ளெக்ஸ் உரிமையாளர்கள் சங்கம் பொதுக்குழு இன்னைக்கு நடந்துச்சுப்பா. இன்னைக்கு சென்னையில ஆவடியில நடந்த இந்த ஒரு மீட்டிங்ல சில முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. என்ன மாதிரி முடிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க தியேட்டர்லாம் மூடிருவோம். எச்சரிக்கை குடுக்குறோம். நீங்க 4 வாரத்துல எப்போ ஓடிடில படங்கள எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது 8 வாரம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ண வேண்டும். மும்பையில, பாலிவுட்ல எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி இங்க பண்ணணும். இல்ல அப்படின்னா நாங்க படத்தை எல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டோம். தியேட்டர்லாம் மூடிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை குடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பெர்சன்டேஜ் சிலது பேசுவாங்கப்பா. இந்த படத்துக்கு இந்த பெர்சன்டேஜ். அதுவே சவுத் சைடு வந்தோம்னா இந்த தியேட்டருக்குலாம் இவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க. தியேட்டர் பொறுத்து, ஆள் பொறுத்து பேசுறீங்க. அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க ஒரே பெர்சன்டேஜ் எல்லா தியேட்டருக்கும் பிரிக்கணும். ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 50% குடுக்குறீங்க அப்படின்னா 50% தான் தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்கணும். ஒரு தியேட்டர்ல 60%, ஒரு தியேட்டர்ல 70%, ஒரு தியேட்டர்ல 40% குடுக்கறது நியாயமே கிடையாது. இப்படிலாம் சில கோரிக்கைகள் வச்சு தியேட்டரை மூடிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. 8 வாரம் கழிச்சு ஒரு படம் ஓடிடில வந்தது அப்படின்னா, நீங்க அத பார்ப்பீங்களா? இல்ல தியேட்டர்லயே பார்த்துடலாம்ப்பா. 8 வாரம்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த முடிவு எடுப்பீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.